கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ராமகிருஷ்ண தர்ம தாயே சாரதையே, ராமகிருஷ்ண தர்ம தாயே சாரதையே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. சீடரது நெஞ்சினிலே வாழும் தேவி, சிறப்புடனே இவ்வுலகை காப்பவள் நீயே. அன்னையே என் தாயே லோகமாதா, அன்னையே என் தாயே லோகமாதா. ஆதி பராசக்தியே அகில ஜோதி, ஆதி பராசக்தியே அகில ஜோதி. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. சொந்தம் நீ நம்பினோம் தஞ்சம் தேடி, சிந்தையில் குடிகொண்டவளே சக்தி மாதா. சொந்தம் நீ நம்பினோம் தஞ்சம் தேடி, சிந்தையில் குடிகொண்டவளே சக்தி மாதா. எந்த புண்ணிய பாபமும் அறியோம் அம்மா, எந்த புண்ணிய பாபமும் அறியோம் அம்மா. ஏழை எங்கள் சொர்க்கமுந்தன் திருமுகம் அம்மா, ஏழை எங்கள் சொர்க்கமுந்தன் திருமுகம் அம்மா. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ராமகிருஷ்ண தர்ம தாய் சாரதையே, ராமகிருஷ்ண தர்ம தாய் சாரதையே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர்முகு. நமஸ்ரீ எதிராஜாய விவேகானந்த சூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா ஸ்மாகம் சந்தேயம் சந்தேங்கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் 12 ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அஜ்ஞாத வாசத்தையும் முடித்து கொண்டு பாண்டவர்கள் தங்களுடைய பங்கை வாங்கிக் கொள்வதற்காக, ராஜ்யத்தினுடைய பங்கை வாங்கிக் கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் துரியோதனனோ அதை கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவில் இருக்கின்றார். இருந்தாலும் ஒரு போர் வருவதற்கு முன்பு பேச்சுவார்த்தை என்பது அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், கிருஷ்ணன் முடிவெடுக்கின்றான். கடைசியாக அவன் தர்மபுத்திரனுடைய ஆலோசனைப்படி சாத்தியகி என்பவரையும் அழைத்து கொண்டு 2 பேரும் திருதராஷ்டிரனை சந்திக்க செல்லுகின்றார்கள். அப்போ திருதராஷ்டிரனை சந்திக்க செல்லும் பொழுது
இதை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன், கிருஷ்ணன் என்ன சாதாரணமானவனா? அவனுக்கு மிக அற்புதமான ஒரு வரவேற்பை அங்கே அளிப்பதற்காக ஏற்பாடு செய்கின்றான். ஆடம்பரமான ஒரு வரவேற்பை ஏற்பாடு செய்கின்றான். துரியோதனன் என்ன செய்கின்றான் என்றால், தந்தையுடைய அனுமதி கிடைத்து விட்டது என்று சொல்லி கிருஷ்ணன் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் தோரணமும் பூமாலைகளும் தொங்க விடுகின்றான். பெரிய வரவேற்புகள் அளிக்கப்பட்டதை கிருஷ்ணன் உணர்ந்து கொண்டார். அஸ்தினாபுரம் வரும் முன்பு அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு, அலங்காரம், எதையுமே கண்டு கொள்ளாமல் சாதாரணமாக கிருஷ்ணன் சென்று கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு இதிலையும் மனத்தை செலுத்தவில்லை. துரியோதனனுக்கு அது தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட், இவ்வளவு பெரிய அலங்காரங்கள் எல்லாம் செய்த பிறகும் கிருஷ்ணன் அதை பாராட்டவோ அதை பற்றி எதுவும் சொல்லவோ அதை அனுபவிக்கவோ எதுவும் செய்யாமல் செல்லுகின்றானே என்று அவனுக்கு பெரிய வருத்தம். சரி, அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். அதற்கு முன்பு கிருஷ்ணன் வருவதை அறிந்து கொண்ட உடனேயே சகுனியும் துரியோதனனும் கர்ணனுமாக ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி பேசுகின்றார்கள். கிருஷ்ணன் எதற்காக வருகின்றான்? பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றான். ஆனால் நான் ராஜ்யம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அவனுக்கு சொல்லுகின்றார்கள். கடைசி துரியோதனன் ஒரு முடிவெடுத்தான். அவன் எதையுமே சட்டுப்பட்டு என்று எடுக்கக்கூடியவன். அவன் முடிவெடுத்தான், கிருஷ்ணனை வந்தவுடன் கைதியாக பிடித்து போட்டு விடுவது, சிறையில் அடைத்து விடுவது என்று சொல்லி. இந்த விஷயம் எப்படியோ கசிந்தது பெரியவர்களிடம் செல்ல, பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனுக்கு முன்கூட்டியே புத்திமதி சொல்லிவிட்டார்கள். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிடாதே, அவனுக்கு ஒரு தூதுவனாக வருகின்றார். எப்பொழுதுமே தூதுவனை மரியாதையாக நடத்துவது தான் மரபு. அவன் சாதாரண தூதுவன் அல்ல, அவன் இறை அம்சம் பொருந்தியவன், அதனால் அவனிடம் விளையாடாதே என்றெல்லாம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை கைவிட வைத்து விட்டனர். இப்போ எல்லோரோட, அதாவது 10ஓடு சேர்ந்து 11ன்னு சொல்லுவது போல, அந்த எல்லோருடனும் சேர்ந்து இவனும் வரவேற்பதற்கு தயாரானான், வரவேற்றான். கிருஷ்ணன் எதையும் கண்டுகொள்ளவில்லை. நேராக அஸ்தினாபுரம் அரசவைக்கு சென்றான். அங்கே இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்தான். இதுதான் முறை. அரசரை சந்திக்க செல்லும் போது மற்றவர்களெல்லாம் சந்திக்காமல் நேராக அரசனுக்கு, யார் அங்கே முக்கியமானவர்களோ, யார் சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் முதல் வணக்கம். மற்ற விஷயங்களெல்லாம் இரண்டாவதாக தான். நேராக சென்றான். அவன் 2 கைகளையும் கூப்பினான். திருதராஷ்டிரனுக்கு வணக்கத்தை தெரிவித்தான். திருதராஷ்டிரன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டான். திருதராஷ்டிரனும் இவனிடம் நலத்தை விசாரித்தான். இவனும் திருதராஷ்டிரனும் நலத்தை விசாரித்தான். கிருஷ்ணன் சொன்னான், நான் இந்த மாதிரி தூதுக்கு வந்திருக்கிறேன், நம்முடைய விஷயங்களெல்லாம் நாளைக்கு வைத்துக்கொள்வோம், சபா மண்டபத்தில் வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நான் மரியாதை நிமித்தமாக தங்களை சந்தித்திருக்கின்றேன் என்று சொன்னான். திருதராஷ்டிரனும் சந்தோஷப்பட்டான். அடுத்ததாக நேராக குந்தி தங்கியிருக்கக்கூடிய விதுரன் மாளிகைக்கு சென்றான். அங்கே செல்லும் போதே துரியோதனன் வழிமறித்தான். ஏன், நான் எவ்வளவு உன் வருகைக்காக எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றும் அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றேன், நீ என்னுடைய மாளிகையில்தான் தங்க வேண்டும், நான் தரக்கூடிய உணவைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு விருந்தினராக நீ வர வேண்டும் என்று அழைத்தான். கூடையே சகுனி இருந்தான், கர்ணனும் எழுந்தான். கிருஷ்ணன் புன்முறுவல் செய்து அவனிடமும் முதலில் நலத்தை விசாரித்தான். அப்புறம் சொன்னான், துரியோதனா,
நான் வந்திருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நாளை சபா மண்டபத்தில் பேசிய பிறகுதான் உனக்கு விருந்தினனாக வருவது மற்ற விஷயங்களெல்லாம் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னான். ஏன் நீ என்னுடைய விருந்தினனாக வரமாட்டியா? பஞ்சபாண்டவர்களுக்கு தான் நீ எப்பொழுதும் உதவி செய்வாயா என்றெல்லாம் இவன் கேட்க ஆரம்பித்தவன். கிருஷ்ணன் ஒரே ஒரு பதிலை சொன்னான். நீ அரண்மனையில் வசித்து கொண்டிருப்பவன், அனைத்து ஆடம்பரங்களையும் அனுபவிப்பவன். அங்கே பஞ்சபாண்டவர்கள் காட்டினுள் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் தர்ம வழியில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால் தர்மம் எங்கிருக்கின்றதோ அதை நிலைநாட்டுவதற்காக தான் நான் இருக்கின்றேன். அந்த தர்மம் இருக்கக்கூடிய இடத்தில் நியாயம் இருப்பதனால் நான் இந்த சபையில் பேச வந்திருக்கின்றேன். அதனால் நான் உன்னுடைய அழைப்பையோ உன்னுடைய ஆடம்பரமான வரவேற்பையோ விருந்தையோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாளைய தினம் உன்னிடமிருந்து என்ன பதில் வருகின்றது என்பதை பொறுத்து தான் நான் உனக்கு விருந்தினனாக வருவதை முடிவெடுக்க முடியும் என்று கிருஷ்ணன் சொன்னான். அதில் நியாயம் இருப்பது போன்று தோன்றியது. கர்ணனும் சகுனியும் சென்றார்கள். இவனும் அவனுடன் சென்று விட்டான். விதுரன் ஓடி அழைத்தான், கட்டிப்பிடித்தான், கைகளை பற்றி கொண்டு கிருஷ்ணனை அழைத்து சென்றான். ஏன் இந்த எளியனுடைய மாளிகைக்கு நீ வர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான், நான் முன்னரே மனதில் நினைத்து கொண்டேன், நீ நீதிப்படி நடக்கக்கூடியவன், எனவே உன்னிடம் வருவதுதான் முறை என்று சொல்லி வந்துவிட்டேன் என்று சொன்னான். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் கிருஷ்ணனை அழைத்து சென்றான். அங்கே செல்லும்போது குந்தி இருந்தாள். குந்தி கிருஷ்ணனுக்கு அத்தை முறை. கிருஷ்ணன் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தான். குந்தி கண்ணீரோடு வரவேற்றாள். அன்று இரவு அங்கே தான் கிருஷ்ணன் தங்கினான். அங்கு உணவெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமான உணவு. கிருஷ்ணன் புரிந்து கொண்டான், நிலைமைகளை புரிந்து கொண்டான். இந்த பஞ்சபாண்டவர்கள் கஷ்டப்படுவதனால் நாமெல்லாம் அரண்மனையில் இருந்தாலும் நாம் எளிய உணவைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதியை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருந்தார். மதிய வேளை உணவு உண்ணும் போதே சாதாரண கீரை வகைகள் தான் அங்கு உணவாக கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இரவு வேளையும் அதுதான் சாதாரண உணவு. ஆனால் அவர்கள் எல்லோரும் கைகூப்பி கண்ணீரோடு கிருஷ்ணனின் மன்றாடி கொண்டார். கிருஷ்ணா, இது நாங்கள் தினமும் உண்ணக்கூடிய உணவு. எந்த ஆடம்பரமான உணவையும் நாங்கள் உண்டு கொள்வதில்லை. ஒருபுறம் பாண்டவர்கள் எல்லாம் மிகுந்த வேதனையில் கஷ்டப்படுகின்றார்கள். நாம் தர்ம வழியில் நிற்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை தான் மனசில் எண்ணி வாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதனால தான் ஏதோ உயிர் வாழ்வதற்காக இந்த எளிய உணவை கடைபிடிக்கின்றோம். தயவு செய்து நீயும் இதை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தித்தார். கிருஷ்ணன் மன மகிழ்ச்சியோடு அதை அறுசுவை உணவு உண்டது போல அதை ஏற்றுக்கொண்டான். அவர்களிடமிருந்தெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது குந்தி கேட்டாள், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு உன்னை தவிர வேறு யாரும் துணை இல்லை கிருஷ்ணா. அதை மட்டும்தான் நான் அறிந்து கொள்வேன். காட்டில் இந்த துரியோதனன் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினான், நீ மட்டும்தான் அவர்களை எல்லாம் காத்தாய். என்னுடைய வேண்டுகோள் இன்னொன்று உண்டு என்று சொன்னாள். என்ன அத்தை கூறு என்று கிருஷ்ணா, இனி வருங்காலங்களிலும் என்னுடைய பிள்ளைகளை நீ கைவிட்டு விடாதே என்ற ஒரு அருமையான பிரார்த்தனையை செய்தார். மறுநாள் கிருஷ்ணன் நேராக இங்கே வருகின்றான். திருதராஷ்டிரனுடைய அவைக்கு வருகின்றான். அவையில் எல்லா பெரியவர்களும் அமர்ந்திருக்கின்றார். அவரவருக்குள்ள இடங்களில் அமர்ந்திருக்கின்றார்.
பீஷ்மர் அவருக்கான ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். துரோணாச்சாரியார் அங்கு இருக்கின்றார். கிருபாச்சாரியார் இருக்கின்றார். மகாமந்திரி விதுரன் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி பெரியோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். துரியோதனன், சகுனி, கர்ணன் போன்றவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கின்றார்கள். கௌரவர்களில் அனைத்து சகோதரர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் கிருஷ்ணன் எழுந்து நின்று தான் வந்த அந்த விஷயத்தை சொல்லுகின்றார். அதற்கு வரும் முன்பே ஒரு விஷயத்தை விதுரன் சொன்னான். நீ இங்கே வருகின்றாய், அங்கெல்லாம் எடுத்து சொல்லுகின்றாய், ஆனால் இதெல்லாம் நிறைவேறுமா என்று எனக்கு தெரியாது. மேலும் துரியோதனன் ஒரு மூடன், அவன் எந்த சமயத்தில் எந்த சதியையும் செய்யலாம், உன்னை சிறையில் கூட அடைக்கலாம். அதனால் இந்த பேச்சுவார்த்தை தேவையா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ள என்று கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, எனக்கு யார் தீங்கு செய்ய முடியும்? உங்களுக்குமா என்னை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றீர்கள்? இரண்டாவது, ஒரு பெரிய போர் வரும் முன்பு அதை தடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை என்பது முக்கியம்தானே. போர் வந்தால் இருதரப்பிலும் அழிவுகள் அதிகமாக இருக்கும். இவர்கள் அழிவது மட்டுமல்லாமல் இவர்களோடு சேர்ந்த அரசர்களும் அழிந்து போவார்கள். இவர்களுக்கு யார் யாரெல்லாம் துணை செய்கின்றார்களோ அத்தனை போர் வீரர்களும் அழிந்து போவார்கள். எத்தனையோ பெண்கள் விதவை ஆகிவிடுவார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தை. அது எந்த அளவில் இருக்கின்றதோ இருந்து விட்டு போகட்டும் என்று சொன்னான் கிருஷ்ணன். அதற்கு பிறகுதான் இங்கே வருகின்றான். எல்லோரும் எழுந்து நின்று கிருஷ்ணனை வரவேற்கின்றார். இவன் துரியோதனன் போன்றவர்கள் எழுந்திருக்கவே கூடாது என்ற எருமாப்பில் இருந்தான். அவனையும் அறியாமல் அவனும் எழுந்தறிந்து விட்டான். இப்போ பரம்பொருளின் முன்பு இவர்களெல்லாம் ஒரு தூசிக்கு சமம். எல்லோரும் எழுந்து நின்று வணக்கத்தை தெரிவித்தார்கள். கிருஷ்ணனும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்து அவன் பேச ஆரம்பித்து விட்டான். நான் இந்த அவையில் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த அஸ்தினாபுரம் அரசானது குரு வம்சத்திற்கு உட்பட்டது. தொன்று தொட்டு நன்றாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. பீஷ்மர் போன்றோர் இதை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரணாக இருந்து கட்டி காத்து கொண்டிருக்கின்றார். திருதராஷ்டிரனுக்கு தெரியும், தன்னுடைய தம்பி பாண்டு இருக்கும்போது இதை மேலும் விரிவுபடுத்தி மிக அற்புதமாக இந்த அரசாட்சியை மாற்றியிருந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு தர்மபுத்திரர் இளவரசராக பொறுப்பேற்றார். அதுவும் திருதராஷ்டிரனாலே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பின்னால் தர்மன் தன்னுடைய சொந்த முயற்சியால் இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினார். தனியாக இருந்து நல்ல முறையில் அங்கே ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தார். கௌரவர்களுக்கு யாருக்கும் எந்த துன்பத்தையும் அவர்கள் வழங்கவில்லை. அவர்கள் மீது பொறாமைப்பட்ட சகுனி, துரியோதனன் போன்றவர்கள் தேவையில்லாமல் சூதாட்டத்தின் மூலமாக அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய ராஜ்யத்தை அபகரித்து கொண்டார்கள். இந்த ராஜ்யத்தை அபகரித்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை 12 வருட காலம் காற்றுக்கும் 1 வருட காலம் அஜ்ஞாதவாசத்திற்கும் அனுப்பியிருந்தீர்கள். அதெல்லாம் அவர்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டார். அவர்கள் இன்று உயிரோடு இருக்கின்றார்கள் என்றால் அது இறைவன் அருளால் மட்டும்தான் சாத்தியமாய் இருக்கின்றது. ஏனென்றால் துரியோதனன் அவர்களுக்கு காட்டில் இருக்கும்போது ஏராளம் கொடுமைகளை செய்தான். அத்தனை கொடுமைகளிலிருந்தும் இறை அருளால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். இப்போது தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தர்ம வழியில் அவர்கள் இருக்கின்றார். எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கே நான் இருப்பேன். எனவே அவர்களுக்கு உங்கள் திருதராஷ்டிரனுடைய நிபந்தனையின் பேரில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவற்றை மன்னிக்கக்கூடிய பொறுப்பில் தர்மபுத்திரன் இருக்கின்றான். இன்னும் அவன் பெரியப்பாவாக சக்கரவர்த்தியாக உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான்.
எனவே அவன் உங்களிடம் வேண்டுவது என்னவென்றால், உங்கள் ராஜ்யத்தினுடைய பங்கு எதுவும் கேட்கவில்லை. அவன் சொந்தமாக சுயமாக சம்பாதித்த இறையருளால் அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த இந்திரபிரஸ்தத்தை மட்டும் அவனுக்கு கொடுக்கும்படியாக அதை இப்போது துரியோதனன் அபகரித்து வைத்து கொண்டிருக்கின்றான். அதை கொடுத்து விடும்படி என்னை தூது செல்ல அனுப்பியிருந்த. அதை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் தர்மன் அனைத்து காழ்ப்புணர்வுகளையும் மறந்து, நீங்கள் கொடுத்த அவ்வளவு துன்பங்களையும் மறந்து, உங்களையெல்லாம் சொந்தக்காரர்களாக ஏற்றுக்கொள்ளவும் அவன் தயாராக இருக்கின்றான் என்று சொன்னான். இதை அனைத்து கிருஷ்ணன் பேசிவிட்டு அமர்ந்தவுடன் விதுரன் சொன்னான், இது அருமையான ஒரு யோசனை. ஏனென்றால் மகா மந்திரி அவன். இதுக்கு மேலே யாரும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியாது. கிருஷ்ணனுடைய போதனைகளெல்லாம் தர்ம வழியில் இருந்தது. அவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சொல்லியிருக்கின்றான். அதனால் மகாராஜாவாக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனாகிய திருதராஷ்டிரன், நீங்கள் இந்த கருத்துக்களை ஏற்று இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதை பீஷ்மர் ஆமோதித்தார்கள். அங்கிருக்கக்கூடிய குருமார்கள் எல்லோரும் ஆமோதித்தார்கள். ஆனால் துரியோதனன் மட்டும் செருக்கோடு அப்படியே உட்கார்ந்திருந்தான். இனி எடுக்கக்கூடிய முடிவு திருதராஷ்டிரனுடைய. அப்போ என்ன சொன்னான் என்றால், திருதராஷ்டிரன், கிருஷ்ணா, நீ சொல்வதெல்லாம் சரி, நீ சொல்வதெல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கின்றது. இருந்தாலும் தயவு செய்து இந்த துரியோதனனுக்கு நீ ஏதாவது சொல்லு, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லு. நான் கூறினாலும் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. பாருங்க, ஒரு மகாராஜாவினுடைய நிலைமை நாட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் சக்கரவர்த்தி, அவன் சொன்னால் அங்கே நடக்கணும். சொன்ன சொல்லை மற்றவர்கள் காப்பாற்றணும். காப்பாற்றுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் மற்றவர்கள், துரியோதனனை தவிர. ஆனால் அந்த சக்கரவர்த்தியின் தன்னுடைய மகனுக்கு பயந்து போய் இருக்கின்றான். நாளை நான் ஏதாவது சொன்னா இவன் ஏதாவது பண்ணிடுவானோ, இவன் என்னை விட்டு போயிடுவானோ என்றெல்லாம் பலவிதமான குழப்பத்தில் இருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுவதும் துரியோதனனே அபகரித்து வைத்திருக்கின்றான். அங்கே மனம் முழுவதும் துரியோதனன் இருக்கின்றான். அதனால குந்தியும் அந்த விஷயத்தை தான், அதாவது சண்டை போட வேண்டாம் என்ற ஒரு தான் சொல்லி அனுப்பினாள். ஆனால் இங்க காந்தாரியும் திருதராஷ்டிரனும் துரியோதனனுக்கு பயந்து இருக்கின்றார்கள். அவர்கள், கிருஷ்ணா நீதான், ரெண்டு பேருமே சொல்லுகின்றார், நீதான் இந்த துரியோதனனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து இயம்பு என்று சொன்னான். அப்போ கிருஷ்ணன் சொன்னான், சரி, நீங்கள் சொன்னதனால் நான் துரியோதனனிடம் சொல்லுகின்றேன், அவை அறிய சொல்லுகின்றேன். துரியோதனா, நீ பெரிய குரு வம்சத்தில் பிறந்தவன், பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகன், ராஜகுலத்தில் பிறந்தவன், ராஜபோகங்களையே அனுபவித்தவன். துன்பம் என்பது என்ன என்று உனக்கு ஒரு பங்கு கூட தெரியாது. நீ நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கின்றாய். இப்போது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நீயும் சகுனியுமாக சேர்ந்து அந்த தர்மபுத்திரனை பகடை விளையாட்டில் தோற்கடித்தீர்கள். மீண்டும் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தீர்கள். அந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் அவர்கள் 13 வருட காலமாக தகர்த்தெறிந்து இறையர்களால் அவர்கள் மீண்டும் உயிரோடு இருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் நீ என்னென்ன கட்டுப்பாடுகள் கொடுத்தாயோ அதெல்லாத்தையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டு மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனர். இப்போது அவர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து பங்கு எதுவும் கேட்கவில்லை. தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை பற்றியெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. இந்த இந்திரபிரஸ்தத்தை நீ அபகரித்து வைத்திருக்கின்றாயே, அதை மட்டும் கொடுத்தால் போதும் என்றுதான் சொல்லுகின்றார். உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள்.
உன்னுடைய தந்தையை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார். உங்களோடு எந்த ஒரு காழ்ப்புணர்வையும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். அதனால் இதற்கு மேல் உனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. நீ அவர்களுடைய ராஜ்யத்தை கொடுப்பது உனக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. நீ கொடுத்தால் உலகமே உன்னை பெருமையோடு பாராட்டும். நீ இதுவரை அவர்களுக்கு செய்த தீங்கெல்லாம் எல்லோர் மனதை விட்டு சென்றுவிடும். நீ உலகத்தில் உள்ள மனிதர்களிலெல்லாம் தலை சிறந்த மனிதனாக கருதப்படுவாய் என்றெல்லாம் சொன்னான். உடனடியாக துரியோதனன் எழுந்து பேசினான். இவன் என்ன சொன்னான் என்றால், இந்த கிருஷ்ணன் சொன்னவுடன் மற்றவர்களெல்லாரும் பீஷ்மர், துரோணாச்சாரியார், விதுரர் மற்றும் பெரியோர்கள் எல்லாரும் ஆகா, துரியோதனனுக்கு அற்புதமான யோசனையை நீ வழங்கியிருக்கின்றாய் என்று சொல்லி பாராட்டினார்கள். மொத்தத்தில் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வெகுண்டெழுந்தவன் துரியோதனன். அவன் பேசத் தொடங்கினான். நான் அனைத்தையும் செய்ததாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், அது தவறு. இங்கே யுதிஷ்டிரன், எனக்கு முன்பே யுதிஷ்டிரனுக்கு, அதாவது தர்மபுத்திரனுக்கு யுவராஜா பதவி எங்கள் தந்தையால் வழங்கப்பட்டது. ஆனால் அவன் தான் என்ன பண்ணான்னா, 2 முறை தவறாக சூதாட்டத்தில் கலந்து கொண்டு எங்களிடம் தோற்று கொண்டார். பகடை விளையாட்டில் 1 முறை தோற்றாலும் பரவாயில்லை, மீண்டும் ராஜ்யத்தை பெரிய மனதில் திருதராஷ்டிரன் கொடுத்தார். மீண்டும் பணயம் வைத்து அவர் ஆடினார். கேவலமான முறையில் தன்னுடைய மனைவி மற்றும் தம்பிமார்களையெல்லாம் அடகு வைத்து அவன் ஆடினான். அப்படிதான் அவன் தோற்றான். நான் இதில் அவன் ஆடி தோற்று விட்டான். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், பாஞ்சால தேசத்து துருபதனை அழைத்து கொண்டு எங்கள் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை அவன் தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அதனால் நாம் யார் சொன்னாலும் கேட்க முடியாது. 11 அக்ஷௌனி படைகள் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் 7 அக்ஷணி படைகள் தான் இருக்கின்றது. முடிந்தால் அவர்கள் என்னுடன் போர் செய்து ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதனால் போருக்கு தொடக்கமிட்டவன் துரியோதனன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவன் என்ன சொன்னான் என்றால், பெரிய பெரிய பீஷ்மர், துரோணாச்சாரியார், விதுரர் போன்ற பெரியோர்களெல்லாம் என் பக்கத்தில் இருக்கின்றார்கள். கர்ணன் இருக்கின்றார். எனக்கு அதனால் எந்த வகையான போராக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். போரில் வேண்டுமானால் என்னை தோற்கடித்து அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் அவர்களை மீண்டும் துரத்தி விடுவேன். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு அவன் அந்த கூட்டத்தை விட்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமலே அவன் கலைந்து சென்று விட்டான். இப்படியாக துரியோதனன் தன்னுடைய வெறுப்பை காட்டியது. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை என்றால் கடைசி வரை இருந்து பேச வேண்டும். இது ஏதாவது பேசிட்டு கடைசி முடிவு தெரியும் முன்னாலே ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து போனால் பெரியவர்கள் எப்படி முடிவெடுப்பார்கள்? இன்றைய காலகட்டத்திலும் நிறைய கூட்டங்களில் இதுபோன்று நடைபெறுவது உண்டு. இதற்கெல்லாம் அந்த காலத்திலேயே மகாபாரதத்திலேயே சான்றுகள் இருக்கின்றன என்பதை கூறி இனி வரும் காலங்களில் மீதி விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.